Thank you. Thank you for the introduction, Vijay. Good afternoon. நல்லா இருக்கு இந்த ஃபெட்டர்னிட்டி மறுபடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அது என்னுடைய படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்றதுக்காக நான் சொல்ல. ஜென்ரலாக லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இதுக்குள்ளே நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே காட் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நலன் நரேட் பண்ணார், விபி இந்த மாதிரி தான் படம் பண்ண போகிற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட். நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஸ்ரீ சாருக்கு தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும். அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கல, வி வர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதல்ல இருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ we were happy to follow his vision. And என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பயந்தான் நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி அவங்கள கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமலாவும் அதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆந்தனி எடிட்டட் தி ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்சா என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம், ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி part of this project, and I'm hoping and requesting that a lot of directors will come together to do collaborative efforts like this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சார் சொன்ன மாதிரி எல்லோரையும் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட்டி ஸ்டோரி இது வந்து ஒரு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு தாய் வீடுன்னு சொல்லலாம். தான் அது ஐ ஸ்டார்டட் மை லைஃப் காலேஜ்லேருந்து என்னோடய ஃபஸ்ட் படத்தில் எனக்கு கொண்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா கண்டிப்பாக அது கணேஷ் அங்கிள் நான் கூடுவேன். பட் கணேஷ் ஐஸ்ரீ கணேஷர் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ நான் அது தேங்கிங்காக எடுத்துக்கிறேன் இதை சொல்கிறதுல. அண்டு ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, கௌதம் சார், வெங்கட் பிரபு பிரதர் அண்ட் நலன்குமார் சாமி சாரோட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப ரொம்ப அவங்க படங்கள் மூலமாக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. கௌதம் சார், விபி சார் எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு படம் பிகினிங் அப்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு ஜூம் காலில் நாங்கள் எல்லாம் பேசும்போது அவங்களோட பேசிக் நரேஷன் எப்படி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அந்த கொலாபரேஷன் எனக்கு நிறையா தருணங்கள் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஜூம் கால்ஸில். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, யாருமே வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி கூட இல்லாமல், யாருக்குமே எந்த இன்செக்யூரிட்டியுமே இல்லை. அவங்கவுங்க படங்களுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, கௌதம் சார் வந்து கதை சொல்லி முடிச்சோன்னா பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. விபி சார் வந்து ஆஃபீஸ் வந்து படம் பார்த்தாங்க, என்னோடய ஸ்டோரிஸ், அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அவங்களோட படங்கள் முடிஞ்சோன்னு. ஸோ ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த கொலாபரேஷனில். நிச்சயமாக வந்து குட்டி ஸ்டோரி வந்து ஒவ்வொருட டைரக்டர்ஸோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் எல்லா படம் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லாரோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கவுங்க படத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்களும் அதை விரும்புவாங்க. இது ஒரு எவால்வான விஷயந்தான், இப்போ எவால்வ் ஆகிருக்கு எல்லாமே ஆஃப்டர் கோவிட். சார் சொன்ன மாதிரி கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது, அதை மீறியும் கணேஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ அஸ்வின், அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார், எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஐஸ்ரீ சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு நாங்கள் திடீர்னு பேசிட்டு இருந்தோம், விஜய் நான் தான் முதல்ல ஆரம்பித்தோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே எல்லாம் சேர்ந்துன்ற மாதிரி பேசினோம். கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஜூம் காலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு
அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சாரை அடிச்சிக்க முடியாது, இதில் எப்படியும் பின்னி பெட்டில் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக தான் வேணுமா அப்படிலாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கௌதம் சார்கிட்டே நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம், நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார். அவர் கதையெல்லாம் சொன்னார், எங்ககிட்டயும் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ தான் வந்து தெரிஞ்சது அவங்க எப்படி அவங்களோட நரேஷன் ஐடியாஸ், நரேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ஒரு 3-4 ஜூம் கால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஸோ ஏதோ புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து நலன் சார் இதில் வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய டெக்னீஷியன்ஸு. அப்படி பண்ணும்போது வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுதான் இருந்து அந்த ஒரு வீடியோ கேம்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ், அதாவது வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு. அதுக்குள்ளே லவ் பண்ணுற 2 பேர். அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நிறையா மோகேப்பு, அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது, அதில் வந்து நாங்கள் வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது இவ்வளோ சீக்கிரம் இந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சக்தி சரவணன் சார் கேமரா, பிரேம்ஜி மியூசிக்கு, அப்புறம் எடிட்டர் பிரவீன், அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. இட்ஸ் அ சூப்பர் கொலாபரேஷன் அண்ட் செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து கொலாபரேஷன் எனக்கு நன்மக்களோட தொடர்பு அது மாதிரி அது ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல் 2 ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அது பேசி முடித்தோன்னே வி ஆர் வெரி ஹாப்பி. அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ஆந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுனால அந்த தம்மே குறைஞ்சிருச்சு. எல்லோரும் 5 நிமிஷம் தான் அடுத்து ஸ்வீப் பண்ணுற மனநிலையில் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு ஆந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் ஆந்தாலஜி. அது ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மேபி ஃப்யூச்சரில் ஆந்தாலஜி நிறையா வரக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சோன்னே அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி உள்ள வந்தார்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நல்லா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே, ஸோ அவர் என்ன ரோபின் பண்ணுறது ஐடியா இல்லை, சரி அவர் இல்லாமல் நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அவர் விடலை. அவர் திருப்பி கதையை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்ம. ஒரு மாதம் பேசி மாஞ்சோம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான 2 பேருக்குள்ளே நடக்கிற கதை தானே, முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்டே, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசினோம், பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதில் வந்து கௌதம் மேனன் சாரெலாம் நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம். ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோட இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறேன் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டு கம்பு சுற்றியாச்சு, என்ன வேணால் பண்ணலாம் வா பார்த்துக்கலான்னு சொல்லி வி ஹேட் அ குட் டைம். ஸோ இந்த இதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து எல்லோரையும் மீட் பண்ணுறோம். கோவிட்னால் பார்க்க முடியல, இன்றைக்கி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிட் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் வந்து இந்த கான்செப்டை என்கிட்ட சொல்லலாம் போல். விஜயும் வெங்கட் பிரபுவும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து விஜய் என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே நான் இது ரொம்ப நல்லா இருக்கேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம்.
அப்புறம் போக 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 அது வந்து உள்ள கௌதம் சார் வந்தார். அதுக்கப்புறமா நலன் குமாரசாமி வந்தார். நலன் குமாரசாமி வந்த உடனே விஜய் சேதுபதி வந்துட்டார். அதுக்கப்புறம் தேவையா அது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற 4 டைரக்டர்ஸு டைரக்ட் பண்ண 4 கதை ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து சிலுக்கரப்பட்டி ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரே டைரக்டர் 4 கதையை டைரக்ட் பண்ணார். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. 4மே வந்து லவ்வு. அது ஃபஸ்ட்டு கௌதம் சாருடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த டீனேஜர்ஸை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது விஜய் உடைய ஸ்டோரியை பார்த்தாக்கா அது வந்து எல்லா ஃபேமிலி லேடிஸை கவர் பண்ணிடும். அடுத்தது வெங்கட் பிரபு, அது வந்து எல்லாருடைய சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸுக்கு பிடிச்ச அந்த கேமிங், அது ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த ஒரு டெக்னாலஜியில் வெங்கட் பிரபு அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சின்ன இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு எல்லாத்துலேயும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து நலன் அவருடைய ஸ்டோரி, இதில் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண ஒரே படம் வந்து சின்ன இந்த குட்டி ஸ்டோரி. இது நிச்சயமாக தியேட்டரில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது வந்து லவ்ன்றதுனால என்ன டிசைட் பண்ணோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 4 கதையை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. 4மே எதுக்கு எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பெரிய டேரக்டர்ஸ், 4 பெரிய வேல்ஸ் ஃபிலிம்னாலே வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸை தான் போட்டு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஏன் ஒரு படத்தை வந்து 4 பெரிய டேரக்டரை வச்சு பண்ணக்கூடாது? ஏன்னா 4 பெரிய டேரக்டர்கிட்ட படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய குறிக்கோள். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.